தலைப்பு என்பது இஸ்லாமிய பெண்மணிகள் மனத்திரவியங்களை பூசுதல் என்ற தலைப்பின் கீழ் இடம்பெறும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹம்தன் லிமன் ஹலக்கல் இன்சான் வ அல்லமஹுல் பயான் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ பாத். ஃபிதாக ரூஹி வ உம்மி வ அபி வ அசாதீதி யா ரசூலல்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, இந்த உலகத்துக்கு நான் அனுப்பப்பட்டது உங்களுக்கு கற்றுத்தருவதற்கு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள். நாயகத் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற, இந்த உலகத்தில் இஸ்லாமியத்தில் வாழ்கின்ற ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஒரு ஆணாக இருக்கட்டும், அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். மிகவும் முக்கியமாக பெண்களுக்கு அவர்களுடைய விடயத்தில் எச்சரிக்கையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் செய்திருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த வகையில் இன்றைய தலைப்பு என்பது இஸ்லாமிய பெண்மணிகள் மனத்திரவியங்களை பூசுதல் என்ற தலைப்பின் கீழ் இடம்பெறும். அல்ஹம்துலில்லாஹ். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயுமா இம்ராத்தின் இஸ்தாதரத் ஃபமர்ரத் அலா கௌமின் லியஜிது மின் ரீஹிஹா ஃபஹிய ஜானியா வ குல்லு ஐனின் ஜானியா. ரவாஹு திர்மிதி வ அபீ தாவூத் வ நசாஇ. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஐயுமா இம்ராத்தின் இஸ்தாதரத், எந்த ஒரு பெண்மணி மனத்திரவியங்களை பூசிக்கொண்டு, மனத்திரவியங்களை வைத்துக்கொண்டு, மனத்திரவியங்களை பூச்சூடிக்கொண்டு, அதை பரப்பிக்கொண்டு, ஃபமர்ரத் அலா கௌமின், அந்த பெண்மணியுமோ அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் செல்கின்றாள், லியஜிது மின் ரீஹா, அவள் பரப்புகின்ற அந்த மனத்தை அந்த அந்நிய ஆண்கள் உணர வேண்டும் என்பதற்காக அந்த பெண் மனத்திரவியங்களை பூசிக்கொண்டு செல்கின்றாள். ஃபஹிய ஜானியா, அந்த பெண்மணி விபச்சாரி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். நாயகத் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அத்துடன் முடிக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தொடர்ந்தும் சொல்லி காட்டுவார்கள், வக்குல்லு ஐனின் ஜானியா, வக்குல்லு ஐனின் ஜானியா, அந்த பெண்ணுடைய அந்த மனத்தை நுகர்ந்து எந்த கண்களெல்லாம் அந்த பெண்ணை உற்று நோக்குகின்றதோ, பார்க்குகின்றதோ, அந்த கண்கள் அனைத்தும் விபச்சாரம் செய்துவிட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸ் எதை குறிப்பிடுகிறது என்பதை ஹதீஸ் கலை வல்லுநர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். இந்த உலகத்தில் ஒரு பெண் இஸ்லாமியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். அந்த பெண்மணியுமோ மனத்திரவியங்களை பூசுகின்றாள். முதலாவது, மனத்திரவியங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் மனத்திரவியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் மனத்திரவியங்கள் பல்வேறு வகைகளாக பிரிவு கொள்ளும். அது அத்தர் வகைகளாக இருக்கலாம், அல்லது இன்றைய நவீன காலகட்டத்தில் வருகின்ற பெர்ஃப்யூம் ஸ்ப்ரேக்களாக இருக்கலாம். அதை விடவும் மிகவும் முக்கியமாக ஒரு பெண்ணை அலங்காரம் செய்யக்கூடிய, ஒரு பெண்ணை உலக அழகியாக ஆக்கக்கூடிய அந்த மேக்கப் செட்டுகளாக இருக்கலாம். இந்த மனத்திரவியங்களை பூசிக்கொண்டோ அல்லது அதை வைத்துக்கொண்டோ அல்லது அதை பூச்சூடிக்கொண்டோ அந்த பெண்மணியுமோ அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் செல்கின்றாள். அதாவது ஹதீஸ்களை வல்லுநர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள், கௌம் என்று சொல்லும் பொழுது அது வீதியையும் குறிக்கும்,
பல்வேறுபட்ட பொது இடங்களையும் குறிக்கும், இன்னும் பஜார்களையும் குறிக்கும் என்பதாக ஹதீஸ்கலை வல்லுநர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த பெண்மணி மனத்திரவியங்களை பூசிக்கொண்டு அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் போகின்றால் என்னுடைய மனத்தை அந்த ஆண்கள் நுகர வேண்டும், என்னுடைய மனத்தை அந்த ஆண்கள் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பெண்மணி வீதியிலோ அல்லது தெருக்களிலோ அல்லது பொது இடங்களிலோ செல்கின்றாள். செல்கின்ற பெண்மணி விபச்சாரம் செய்த பாவத்தை அவள் அடைந்து கொண்டாள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதை தாண்டியும் உதாரணமாக ஒரு பெண்மணி வீதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவளிடத்திலிருந்து கமகம என்ற மனங்கள் வீசுகின்றது. அந்த மனத்தை வீதியில் இருக்கின்ற ஆண்கள் நுகர்கின்றார்கள். நுகர்ந்து அந்த பெண்ணை திரும்பி பார்க்குகின்றார்கள். அந்த திரும்பி பார்க்குகின்ற அனைத்து கண்களும் விபச்சாரம் செய்துவிட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். உதாரணமாக இந்த இடத்தில் மிக பெரும் 2 பாவங்களை அந்த பெண்மணி அடைந்து கொள்கின்றாள். தான் விபச்சாரம் செய்த பாவத்தையும் அடைந்து கொள்கின்றாள், இன்னும் அந்நிய ஆண்களை விபச்சாரம் செய்வதற்கு தூண்டிய பாவத்தையும் அந்த பெண்மணி அடைந்து கொள்கின்றாள். அன்பார்ந்தவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். மனத்திரவியங்கள் பூசுவதற்கு நம்முடைய ஷரியத்தில் இடம் இருக்குகின்றது. ஆனால் பொது இடங்களில் அல்ல, வீதிகளில் அல்ல, பஜார்களில் அல்ல. ஒரு பெண்மணி மனத்திரவியங்களை பூச வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய கணவனுடன் இருக்கும் பொழுது பூசுவதற்கு நம்முடைய மார்க்கம் அனுமதிக்கின்றது. அதை போன்று அவளுடைய வீட்டில் இருக்கும் பொழுதும் அவளுக்கு மனத்திரவியங்களை பூசுவதற்கும் நம்முடைய மார்க்க சட்டம் அனுமதிக்கின்றது. அதை போன்று பெண்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுதும் அவள் தாராளமாக மனத்திரவியங்களை பூச முடியும் என்று நம்முடைய ஷரியத்து சொல்லி காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனை இந்த உலகத்தில் எடுத்தால் உளவியல் ரீதியாக மனத்திரவியங்களை பூசுவதற்கு அவனுடைய உள்ளம் ஆசை கொள்ளும். ஆனால் பெண்கள் எவ்வாறான நிலையில் மனத்திரவியங்களை பூச வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் வலியுறுத்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மார்க்கம் முற்றுமுழுதாகவும் பெண்களை மனத்திரவியங்களை பூச வேண்டாம் என்று தடுக்கவில்லை. கணவனுடன் இருக்கும் பொழுது, பெண்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது, வீட்டில் இருக்கும் பொழுது தாராளமாக பூச முடியும் என்பதை நம்முடைய மார்க்கம் வலியுறுத்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஆனால் இன்றைய பெண்மணிகளை நாம் எடுத்து பார்ப்போமே ஆனால் வீதிகளிலே மனத்திரவியங்களை பூசிக்கொண்டு உலா வருகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, என்னை ஒரு அந்நிய ஆண் என்னை திரும்பி பார்க்க வேண்டும், என்னுடைய மனத்திரவியத்தை நுகர்ந்து என்னுடைய மனத்தை பற்றி அவர்கள் பேச வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இதையா கற்றுத்தந்தார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இவ்வாறான விடயங்களை விற்றும் தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆனால் இன்றைய பெண்மணிகள் இவ்வாறாக இருப்பதற்கு காரணம் 2 பேரை சுட்டி காட்ட முடியும். முதலாவது பெற்றோர்கள், இரண்டாவது கணவன்மார்களை சுட்டிக்காட்ட முடியும். அன்பார்ந்தவர்களே, ஏனென்று சொன்னால் இந்த ஹதீஸ் ஒவ்வொரு முஸ்லிமான அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் தன்னுடைய பிள்ளையை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மனத்திரவியங்களை வாங்கி கொடுத்து அவர்கள் எந்த நேரத்தில் எங்கு செல்லும் பொழுது பூசினால்
சொன்னாலும் அவர்கள் கவனிக்காமல் அவர்களை அவர்களுடைய வழியின் பாலே அவர்களை விட்டுவிடுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, கணவன்மார்களும் அவ்வாறுதான். கணவன்மார்களும் தன்னுடைய மனைவிக்கு தேவையான அனைத்து விடயங்களை வாங்கி கொடுத்துவிட்டு அவர்கள் அவர்களுடைய வேலைகளை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நாளை கியாமத் நாளில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இதை பற்றி 2 பேர்களிடத்திலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா கேள்வி எழுப்புவார். பெற்றோர்கள், இரண்டாவது கணவன்மார்கள். அன்பார்ந்தவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் எவ்வாறு ஒரு பெண்மணி மனத்திரவியங்களை பூச வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்களோ அவ்வாறு நாம் பூசாமல் இருந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்முடைய இறுதி நொடி வரைக்கும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கற்றுத்தந்தவாறு நாம் வாழ வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய ஈரக்குலை துண்டான ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள்? ஒரு மனிதன் கூட, ஒரு ஆண் கூட ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய நறுமணமாக இருக்கட்டும், அவர்களுடைய திருவதனத்தையாவது கண்டதும் கிடையாது, நுகர்ந்ததும் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, அவ்வாறு வாழ்ந்து மரணித்தவர்கள் எம் உயிரின் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குழந்தையான ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். இதை கருத்தில் கொண்டு இந்த ஹதீஸ் எதை சுட்டி காட்டுகின்றது என்று சொன்னால், ஒரு பெண்மணி மனத்திரவியங்களை பூசிக்கொண்டு மக்களுக்கு மத்தியிலோ பொது இடங்களிலோ அல்லது பஜார்களிலோ போகின்றதை இந்த ஹதீஸ் எச்சரிக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய இஸ்லாமிய அனைத்து பெண்மணிகளையும் இவ்வாறான செயல்களில் இருந்தும் பாதுகாப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.